என் தங்கமே, நீ நினைத்தது நடக்காது என்று நினைத்தாயா? அம்மன் அதையே நடக்க வைக்கப் போகிறார். ஆம், நீ தினமும் உன் மனதுக்குள் கூறிக்கொண்டிருந்தாய், இது எனக்கு முடியாது, இது ஒருபோதும் நடக்காது என்று. ஆனால் இன்று நான் சொல்கிறேன், உன் அந்த இல்லை என்பதை ஆம் ஆக மாற்றப் போகும் சக்தி உன் பின்னால் நிற்கிறது. அது யாரும் இல்லை, உன் வராகி அம்மனே. நீ உன் வாழ்க்கையில் பல முறை முயன்றிருக்கிறாய் தங்கமே. நம்பிக்கையுடன் தொடங்கியிருப்பாய், ஆனால் நடுவே ஏதோ நடந்தது. மனதில் நம்பிக்கை குறைந்து மனம் சோர்ந்து போனது. அந்த ஒரு வலி மட்டும் உன்னிடம் எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. என்னால் ஏன் முடியவில்லை? அம்மன் இதை எல்லாம் பார்த்தாள் தங்கமே. உன் ஒவ்வொரு நிமிட கண்ணீரும் ஒவ்வொரு மௌன பிரார்த்தனையும் அவளது இதயத்தில் ஒரு துளியாக பதிந்தது. அவள் அமைதியாக இருந்தது கோபத்தால் அல்ல. அவள் உனக்காக சரியான நேரத்தை காத்திருந்தாள். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. நீ நினைத்தது நடக்காது என்று நினைத்த அந்த விஷயம். அதே விஷயத்தை இப்போது அம்மன் உனக்கு காட்டப் போகிறார். அது எவ்வளவு சாத்தியமற்றதாக தோன்றினாலும் அது உனக்காக சாத்தியமாக போகிறது. நீ எத்தனை முறை மனசில் சொல்லிக் கொண்டாயோ, அது முடியாது, அந்த வாய்ப்பு எனக்கில்லை, அந்த மனிதர் திரும்ப மாட்டார், அந்த நிலைமையிலிருந்து நான் மீள முடியாது. அந்த வார்த்தைகள் அனைத்தும் வானத்தில் எழுந்தன. அம்மன் அவற்றை கேட்டாள், ஆனால் அவளது பதில் வேறு. அவள் மெதுவாகச் சொல்கிறாள், என் தங்கமே, உனக்கு இது முடியாது என்று தோன்றலாம். ஆனால் எனக்கு எதுவும் கடினம் இல்லை. நீ பாரு தங்கமே, ஒரு விதை தரையில் புதைக்கப்பட்டால் அது அழிந்து போகிறதா? இல்லை, அது வேரூன்றி புதிதாக உயிர் பெறுகிறது. அப்படியே உன் கனவுகளும் உன் ஆசைகளும். அவை புதைந்து கிடந்தன, ஆனால் இப்போது அவை முளைக்கப் போகின்றன. அம்மன் அந்த நிலத்தை ஈரமாக்கி விட்டாள். நீ நினைத்தது முடியாது என்பதே இப்போது நடக்கப் போகும் அதிசயத்தின் அடையாளம். ஏனெனில் பிரபஞ்சம் கடைசியில் தெய்வீக நேரத்தை மட்டுமே மதிக்கிறது. நீ தயாராகியபோது தான் அது நடக்கும். அது இப்போது தான் உன் நேரம் வந்துவிட்டது. அம்மன் சொல்கிறாள், நீ போதுமான அளவுக்கு வலிமையானவள் ஆனாய். இப்போது உன் ஆசையை நனவாக்குவது என் வேலை. நீ பல வருடங்கள் காத்திருந்தாயே தங்கமே. ஒரு உறவுக்காக, ஒரு வேலைக்காக, ஒரு சந்தோஷத்துக்காக, ஒரு நிலைக்கு, ஒரு சுயநினைப்புக்காக. அந்த எல்லா காத்திருப்பும் வெறுமையில்லை, அது உன் ஆன்மாவை தயார் செய்தது. அம்மன் உனக்கு கொடுக்க போகும் ஆசீர்வாதம் நீ எதிர்பார்த்ததை விட பெரிது. நீ சொன்னாய், எனக்கு யாரும் உதவவில்லை. ஆனால் உன் பக்கம் எப்போதும் இருந்தது ஒரு தெய்வீக கைகள். நீயே அதை காணவில்லை. அம்மன் அமைதியாக உன்னை காத்திருந்தாள். நீ விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நின்ற அந்த நொடியை பார்த்தாள். அப்போது தான் அவள் முடிவு செய்தாள், இப்போது என் பிள்ளையின் நேரம் வந்துவிட்டது. அவள் உன் வாழ்க்கையில் கதவுகளை திறக்கத் தொடங்கியிருக்கிறாள். நீ அதை பார்த்து ஆச்சரியப்படுவாய். நீ நினைத்த விஷயம் இனி கனவாக இல்லாமல் நிஜமாக மாறும். அது ஒரு வேலைவாய்ப்பு ஆகலாம், அது நீ விரும்பிய உறவு ஆகலாம், அது நீ வேண்டிய அமைதி ஆகலாம். எது இருந்தாலும் அது உன்னிடம் வரப்போகிறது. அம்மன் உனக்குச் சொல்கிறாள், நீ வலிமையுடன் இருந்து காத்திருந்தாய். இப்போது நான் உன் நம்பிக்கைக்கான பதிலை தரப்போகிறேன். நீ யாரிடம் வேண்டியும் யாரிடம் விளக்கியும் சோர்ந்து விட்டாய் தங்கமே. அதற்காகவே அம்மன் தன் நேரத்தில் தலையிட போகிறார். அவளது கையெடுப்பு உன் வாழ்க்கையை ஒரு கணத்தில் மாற்றும். நீ காண்பாய், முன்பு மூடியிருந்த வாய்ப்புகள் திடீரென்று திறக்கும். அந்த மனிதர் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்பார். அந்த மருத்துவ அறிக்கை நல்ல செய்தி தரும். அந்த வேலை அழைப்பு வரும். அந்த பண நெருக்கடி தீரும். அந்த அமைதி மீண்டும் உன் இதயத்தில் வந்து நிற்கும். அம்மன் சொல்கிறாள், நீ அழுத ஒவ்வொரு இரவும் நான் உன் தலையை என் மடியில் வைத்தே பார்த்தேன். இப்போது நீ சிரிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அந்த சிரிப்பு சாதாரண சிரிப்பு அல்ல, தெய்வீக மகிழ்ச்சி. அது உன் ஆன்மாவை மெருகேற்றி உன் முகத்தில் ஒளியாக மாறும். நீ நினைத்தது நடக்காது என்று சொன்னது உன் மனம். ஆனால் அம்மன் மனதில் அதற்கான தீர்மானம் முன்பே இருந்தது. அவள் உன் வாழ்க்கையை சரியான நேரத்தில் சரியான திசைக்கு தள்ளுகிறாள். நீ உன் இதயத்தில் ஒரு சுமையோடு இருந்தாய். ஏன் எனக்கு இது நடக்கவில்லை என்று துன்பப்பட்டாய். அவள் சொல்கிறாள், அது நடக்க வேண்டிய நேரம் இன்னும் வரவில்லை. இப்போது தான் அந்த நேரம். இது உன் பிரகாசத்தின் நேரம் தங்கமே. இது உன் நம்பிக்கையின் பதில். இனி எதுவும் உன்னை தடுக்க முடியாது. அம்மன் உன் பாதையை சுத்தப்படுத்தி விட்டாள். நீ நடக்க வேண்டியது மட்டும்தான்.
நீ நினைக்கலாம், இது உண்மையிலேயே சாத்தியமா? ஆம் தங்கமே, அது சாத்தியம். ஏனெனில் உன் நம்பிக்கை ஒரு தெய்வீக ஒளியுடன் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த ஒளி ஒருமுறை விழித்தால் அதிசயம் நடக்கும். அம்மன் உனக்கு சொல்லுகிறார், நீ எந்த அளவுக்கு துன்பம் அனுபவித்தாயோ அதற்கும் பல மடங்கு மகிழ்ச்சி உனக்கு தரப்போகிறேன். அது நம்ப முடியாத அளவுக்கு அழகாக இருக்கும். அது உன் இதயத்தை குளிரச் செய்யும். அது உன் கண்களில் கண்ணீரை அல்ல, நன்றி கண்ணீரை தரும். அந்த நாளில் நீ உன் இதயத்திற்குள் சொல்வாய், நான் நினைத்தது நடக்காது என்று நினைத்தேன். ஆனால் அம்மன் அதையே நடக்க வைத்தாள். அது உன் வாழ்க்கையின் திருப்புமுனை ஆகும் தங்கமே. அது உனக்கு உண்மையான நம்பிக்கையின் அர்த்தத்தை கற்றுத்தரும். இனி நீ எதையும் பயப்பட வேண்டாம். அவள் உன் பக்கம் இருக்கிறாள். அவள் உன் ஒவ்வொரு அடியையும் ஆசீர்வதிக்கிறாள். அவள் உனக்காக வழி அமைக்கிறாள். நீ செய்ய வேண்டியது ஒன்றே, அவளிடம் முழுமையாக நம்பிக்கை வைப்பது. அந்த நம்பிக்கை தான் உன் வாழ்க்கையின் கதவுகளை திறக்கும் சாவி. நீ எவ்வளவு நாட்கள் தோல்வியையும் துன்பத்தையும் சுமந்து வந்தாயோ, அவளது ஆசீர்வாதம் வந்தவுடன் அந்த நாட்கள் அனைத்தும் ஒரு நிமிடத்தில் மறையும். நீ உன்னுள் சொல்லிக்கொள்ளு தங்கமே, என்னால் முடியாது என்று நான் நினைத்தது அம்மனாலே சாத்தியமாகிறது. அந்த நம்பிக்கையை வைத்துக்கொள். அந்த ஒளியை கைவிடாதே. ஏனெனில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நிகழப் போகிறது. அது விரைவில். நீ உறங்கும் முன் இன்று இரவு மெதுவாகச் சொல், அம்மா, நான் நம்புகிறேன். அந்த ஒரு சொல் போதும். அவள் அதற்கு பதில் தருவாள். அது உன் வாழ்வை முழுமையாக மாற்றும். அம்மன் உனக்கு இப்போது சொல்கிறாள், என் தங்கமே, நீ நம்ப முடியாத அளவுக்கு அழகான நிகழ்வை காணப் போகிறாய். அது நீ நினைத்ததை விட பெரியது. அது என் பரிசு. நீ தயாரா தங்கமே? அந்த அதிசயம் உன்னிடம் வரப்போகிறது. நீ நினைத்தது நடக்காது என்று நினைத்த அந்த விஷயம், அதையே அம்மன் நிஜமாக்கப் போகிறாள். அது உன் நம்பிக்கையின் வெற்றி. அது அவளது அன்பின் சான்று. இனி கண்ணீரில்லை தங்கமே. இனி உன் முகத்தில் சிரிப்பு மட்டும். ஏனெனில் வராகி அம்மன் சொல்கிறாள், நான் வாக்குத்தரித்ததை நிறைவேற்றும் தாய். நீ நம்பு, நான் நடக்க வைப்பேன். என் தங்கமே, நீ இப்போது ஒரு மறுபிறவியை அனுபவிக்கிறாய். அந்த மறுபிறவி உன் ஆன்மாவில் நடக்கிறது. அது உன்னை புதிதாய் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றத்தை நீ நிறுத்த வேண்டியதில்லை. அதை அனுபவித்து பாரு. அது உன் நிஜம் ஆகட்டும். நீ இன்று இரவு உறங்கும் போது அந்த ஆசையின் ஒளி உன் கனவில் வரட்டும். அது உன் இதயத்தில் சொல்லட்டும், நான் உயிரோடு இருக்கிறேன், உனக்காக காத்திருக்கிறேன். அந்த கனவு உனக்கு வழிகாட்டியாக மாறும். நாளை காலை நீ எழுந்ததும் உன் மனதில் ஒரு புதிதான தெளிவு இருக்கும். அது உனக்கு பாதை காட்டும். நீ இனி என்னால் முடியுமா என்று கேட்க மாட்டாய். ஏனெனில் உன் உள்ளம் பதில் சொல்லும், நிச்சயமாக முடியும். அந்த நம்பிக்கை தான் உன் தெய்வம். அந்த நம்பிக்கையை இழக்காதே. நீ உன் வாழ்வை புதிதாய் எழுதுகிறாய் தங்கமே. ஒவ்வொரு வரியிலும் நம்பிக்கை இருக்கட்டும். ஒவ்வொரு சொல்லிலும் ஆசை இருக்கட்டும். அந்த கதை நீயே எழுதும் கதை. அதற்கு யாராலும் முடிவு சொல்ல முடியாது. அம்மன் உன்னுடன் குரல் கொடுக்கிறாள். நீயே உன் ஒளி, நீயே உன் விதி. அந்த வார்த்தைகளை மனதில் பதித்து வைத்துக்கொள். அவை உன் வாழ்க்கையின் திசை. இனி நீ நடந்தால் உன் காலடியில் மலர்கள் மலரும். நீ பேசினால் உன் வார்த்தைகள் நம்பிக்கையாய் மாறும். நீ சிரித்தால் அந்த சிரிப்பு பிரபஞ்சத்தின் அன்பை பிரதிபலிக்கும். நீயே அந்த ஒளி தங்கமே. அந்த ஆசை உனக்குள் மறுபிறவி பெற்றது. இனி அது அழியாது. அது உன்னை உயர்த்தும், உன் வாழ்க்கையை ஒளியால் நிரப்பும். இது உன் நேரம். உன் இதயம் மீண்டும் உயிரோடு துடிக்கட்டும். அந்த துடிப்பு உன் கனவின் ஓசை. அது தெய்வத்தின் இசை. நீ உணர்ந்து கொள்ளு. அந்த மறந்த ஆசை இனி நிழலல்ல, அது ஒளி. அந்த ஒளி நீயே. நீயே அந்த அதிசயம். நீயே அந்த பிரார்த்தனையின் பதில். நீயாகவே அந்த ஆசையின் உயிர்ப்பாக மாறி விட்டாய் தங்கமே. இனி உன் வாழ்க்கையில் பிரகாசம் மட்டுமே.